இந்த குடுவை கொடுப்பேன். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த குடுவில் பில்லி சூனி ஏவல் பேய் பிசாசு டிஸ்டி கர்மா எதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு உன் குலதெய்வத்தை இறக்கி கொடுத்துட்டு இந்த குலதெய்வத்தை 11 நாள் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். இந்த 11 நாள் இந்த குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் போது அந்த குடுவை வச்சு பூஜை பண்ணி நம்ம இதை என்ன பண்ணுவோம், வாஸ்பில் கட்டிட்டு சொல்லுவேன். கட்டிட்டு தினமும் ஊதுபத்தி காமிச்சு அது கூட ஒரு மூலிகை சாம்பிராணி கொடுத்து தினமும் புகை போட வச்சு தினமும் சக்கரை பொங்கல் வச்சு அந்த குலதெய்வத்தை படிக்க என்ன ஆகுன்னா அது வீட்டுக்குள்ளே வந்து அது வீட்டில் இருக்கிற பில்லி சூனி ஏவல் டிஸ்டி ஓம்பல் கட்டு எதிரி தொல்லை எல்லாத்தையும் அடித்து வெளியே நொறுக்கிட்டு உன் குலதெய்வம் வந்து உன் குலத்தை காத்து ரசிக்கும். இந்த ஆத்மா என்ன பண்ணும், உள்ள தூக்கி விட்டுரும். அப்போ கெட்ட சக்தி யாராவது ஒருத்தன் கூட வருதுன்னா அங்கே நின்றோம். அதனால தான் நான் இந்த குடுவை கொடுப்பேன். வருவாங்க வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு செய்வேன்னு வச்சான், அது வச்சான், ஏவல் விட்டான், இது விட்டான், கை வரல கால் வரல இடுப்பு வலி அந்த வலி அங்கே ஓடுது இங்கே ஓடுது, தண்ணியில் வச்சிட்டான் செய்வேன்னு, துணியில் எடுத்து போய் வச்சிட்டான், காலடி மண்ணில் எடுத்து வச்சிட்டான், எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், போதும் நிப்பாட்டி, எனக்கு சொன்னது போதும், இதே எனக்கு கொட்டி கொட்டி செலிச்சு போச்சு. இதுக்கெல்லாம் விட ஒரே வழி என்ன தெரியுமா, உன் குலதெய்வம் வசியம். இந்த குலதெய்வ வசியத்தை பண்ணி தரேன். இந்த குலதெய்வத்தை வசியம் பண்ணி கொடுத்தால் ஒரு குலதெய்வத்தை இறக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற கெட்டதெல்லாம் நீங்கிட்டு அதுக்கப்புறம் தான் குலதெய்வத்தை இறக்க முடியும். இறக்கி கொடுக்கும்போது உன் குலதெய்வத்தை 11 நாள் 21 நாள் சந்தோஷப்படுத்தி நல்ல சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கு படையில் வைக்கும்போது 1 நாள் 2 நாள் சாப்பிட்டா ஒரு ஃப்ரெண்டு ஒரு 10 நாள் சாப்பாடு போட்டேன்னு என்ன சொல்ல, கடவுள் மாதிரி வந்து 10 நாள் சாப்பாடு போட்டோம்மா என் ஃப்ரெண்டுன்னு காலம்புறம் அவன் சொல்றதெல்லாம் அவன் கூட அன்பை பழகிறல்ல. 11 நாள் 21 நாள் உளுந்து உன் குலதெய்வத்தை நீ கவனிக்கிறியே, அப்போ உன் குலதெய்வம் நீ சும்மா விடுமா சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னை காத்து ரசிக்கல, அந்த நம்பிக்கை நீங்க வைக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, வைக்கிறதுல மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை கூட ஒரு குலதெய்வத்து மேல வைக்கிறதுல. அப்போ 21 நாள் நம்ம கவனிக்கும் போது அந்த குலதெய்வம் என்ன சொல்லும் தெரியுமா, டேய் மனசில் நினைக்காமா நம்ம 11 நாள் 21 நாள் உளுந்து நம்மளை கவனிச்சான், அவன் கையால் நம்ம சோறு ஊட்டி இருக்கிறாங்க. நம்ம நல்லதானே செய்யணும், நம்ம துரோகம் பண்ணலாமா, நம்ம வேலை செய்யலனா கூட வேலை செய்யணுன்ற அந்த உற்சாகத்தை தூண்டி விடல. இதுதான் குலதெய்வ வசியம். இதுதான் எப்படிப்பட்ட பில்லி சூனி ஏவல் பேய் பிசாசு எல்லாம் தெருக்கடிச்சு ஓடும். அது ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னா நம்பாளுங்க என்ன பண்றாங்க தெரியும், அடப்போடா இந்த சாமி குறின்னு சொல்ல மாட்டேன்றாரு, செய்வினுக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு, வந்தவொடனே குலதெய்வ வசி மணிக்கு எல்லாம் சரியா போயிடும். உண்மை சொன்னால் மக்கள் என்ன பண்றாங்க, நம்ப மாட்டேன்றார்கள். ஆனா அதே ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு, அப்பா தாயே உனக்கு பக்கத்தோட எதிரி ஒண்ணு கட்டான், ஒண்ணு ரத்தத்துல பிறந்தவன், உனக்கு காலடி மண்ணி எடுத்துட்டான், உனக்கு பொம்மை செஞ்சுட்டான், உனக்கு தண்ணியில விட்டான், உனக்கு பொம்மை செஞ்சு ஆணி அடிச்சு மயானத்துல வச்சுட்டான், உனக்கு செய்வனை வச்சுட்டான், உனக்கு ஏவல் விட்டுட்டான், இன்னும் 11 நாள் வர்ற அமாவாசையிலும்